ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். 12th சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிடி வந்து ஒரு ட்ரப்பீசியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரப்பீசியம் முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபியும் சிடியும் பேரலாக இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். ஆனால் இந்த பிசியோ ஏடியோ வந்து பேரலாக இருக்காது. ஸோ ட்ரப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் 2 சைடு மட்டும்தான் பேரலாக இருக்கும், மற்ற 2 சைடு வந்து பேரலாக இருக்காது. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மட்டும்தான் பேரலாக இருக்குது. இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. அப்போ பேரலல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஏபியும் சிடியும் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாவே அது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசியும் இந்த ஏடியோடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அது ரெண்டும் பேரலாக இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போ இது ஒரு ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்போ இந்த 2 ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இந்த ரெண்டுத்துடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபியுடைய ஸ்லோப்பும் சிடியுடைய ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஏபின்னு சொல்லும் போது ஏவுடைய பாயிண்ட்ஸும் பியுடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே சியுடைய பாயிண்ட்டும் டியுடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. இங்கே இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அப்போ m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. y2 பார்த்தீங்கன்னா -4 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது ரெண்டுமே நமக்கு போயிட்டு 0/6ன்னு கிடைக்கும். ஸோ 0/anything வந்து 0ன்னு ஆகிடும். அப்போ m பார்த்தீங்கன்னா நமக்கு 0ன்னு கிடைக்குது. இப்போ அதே மாதிரி இதுவும் 0 வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது ரெண்டுமே போயிட்டு நமக்கு 0வாக மாறிடும். 0/7 மைனஸ் 5 வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ 0/anything 0ன்னு கிடச்சிரும். இங்கேயும் நமக்கு ஸ்லோப் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அதனால தேர்ஃபோர் ஏபி வந்து பேரலல் டு சிடின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ரெண்டும் பேரலல் சொல்லியாச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்? இது ரெண்டும் பேரலல் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அப்போ ரெண்டுத்துடைய ஸ்லோப்பு ஈக்குவலாக வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதணும்? ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக வரல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள் பியோடைய பாயிண்ட்டும் சியோடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 9, -4, சி பார்த்தீங்கன்னா 5, -7. அதே மாதிரி இங்கே ஏவுடைய பாயிண்ட்டு 3, -4, டியோடைய பாயிண்ட்டு 7, -7. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ ஸ்லோப் ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். x2 பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 9. இப்போ வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். இப்போ 2 மைனஸும் போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா m ஈக்குவல் டு 3/4ன்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -4. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 3.
அப்போ வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ் 7 மைனஸ் 3 பார்த்திங்கன்னா நமக்கு 4ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -3/4ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா +3/4 வந்திருக்கு, இங்கே -3/4 வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் பேரலல் கிடையாது. ஸோ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. அதனால இது ரெண்டும் வந்து பேரலாக இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். தேர்ஃபோர் பிசி வந்து நாட் பேரலல் டு ஏடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஏபிசிடி இஸ் ஏ ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் ஏ ட்ரபீசியம். தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் ஏ ட்ரபீசியம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.